மிகச்சிறிய சக்தி அல்ல. நாங்கள் எண்ணி பார்க்காத, நாங்கள் கற்பனை பண்ணாத அதற்கு அதிகமான அதற்கு பெரிய ஒரு சக்தி இதன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றது. இதன் ஆரம்பமாக நாங்கள் பார்த்தோம் தம்புள்ள பள்ளிவாசல் உடைப்பு சம்பவம். ஆனால் அதிகமான ஊடகங்களும் அதிகமானவர்கள் பேசப்பட்ட இந்த விஷயம் தம்புள்ள பள்ளிவாசல் என்ற பிரச்சனை தான் அதிகமாக பேசப்பட்ட விஷயம். ஆனால் அதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னரே, அந்த தம்புள்ள பள்ளிவாசல் உடைப்பு சம்பவத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்னரே குருநாகல் மாவட்டத்திலே மெல்சிரிபுர பிரதேசத்திலே அம்மம்போல என்ற பள்ளிவாசல், ஜும்மா பள்ளிவாசல் தாக்கப்பட்டது. அந்த பள்ளிவாசல் உடைக்கப்பட்டது. ஊடகங்கள் அவ்வளோ பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. முஸ்லீம் இந்த ஊடகங்கள் அவ்வளோ பெரிதாக அதனை பெரிதுபடுத்தவில்லை. அது அடக்கப்பட்டு விட்டது. அதன் பின்னர் தம்புள்ள பள்ளிவாசல் பிரச்சனைக்கு 2 மாதங்களுக்கு பின்னர் அல்லது 1 மாதங்களுக்கு பின்னர் குருநாகல் நகரிலே இருக்கின்ற அந்த ஆரிய சிங்களவத்த வாணிவீதி பள்ளிவாசல் பிரச்சனை உருவாகியது. அன்றும் கூட அந்த ஊடகங்கள் இதனை அவ்வளவு பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை. அந்த சந்தர்ப்பங்களிலே இந்த மெல்சிரிபுர அம்மம்போல பள்ளிவாசல் உடைப்பு, அதே போன்று இந்த ஆரிய சிங்களவத்த பள்ளிவாசல் பிரச்சனை, இந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அங்கே சென்றோம். நான் சகோதரர் சத்தார் அவர்களை தொடர்பு கொண்டேன். அன்று அவர் வெளிநாட்டிலே கொரியா நாட்டிலே அவர் உத்தியோகபூர்வ விஜயமனை மேற்கொண்டிருந்தார். அவருடன் தொடர்பு கொண்டு இவ்வாறு அதன் பின்னர் நாங்கள் பார்த்தோம், எங்களுடைய வெள்ளவ ஹதிரவலான பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த தெதிரோயகம பிரதேசத்திலே இருக்கின்ற பள்ளிவாசல் நோன்பு நாட்களிலே தராவி தொழுகைக்கு சென்ற எங்களுடைய சகோதரர்கள் அந்த இம்சிக்கப்பட்டு அந்த பள்ளிவாசலிலே பிரித்தோதப்பட்டு இவ்வாறான ஒரு சூழ்நிலை உருவாகியது. இவ்வாறு இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த பிரச்சனைகள் வலுப்பெற்று வருகின்ற காலகட்டத்திலே இந்த நாட்டிலே இருக்கின்ற குருநாகல் மாவட்டத்திலே இருக்கின்ற அதிகமான பிரதேசங்கள், முஸ்லீம் பிரதேசங்கள், இங்கு நாங்கள் நெருக்கடிகளை முகம் கொடுத்தோம். இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பேசியிருக்கின்றோம், நாங்கள் குரல் கொடுத்திருக்கின்றோம். ஒரு அரசியல்வாதி என்ற அமைப்பிலே எங்களால் இயன்றவற்றினை, எங்களுடைய பங்களிப்பினை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே போன்று ஜமியத்துல் உலமா, அகில இலங்கை ஜமியத்துல் உலமா மிகப்பெரிய ஒரு பாரிய பங்களிப்பினை செய்து வருகின்றது. முஸ்லிம் கவுன்சில், அதன் தலைவர் இப்பொழுது விடைபெற்று சென்ற NM அமீன் அவர்களுடைய முஸ்லிம் கவுன்சில் என்ற அந்த இயக்கம், அந்த அமைப்பு, முஸ்லிம் அமைப்பு மிக சிறந்த, மிக பாரிய, மிக ஆழமான ஒரு பங்களிப்பினை இந்த முஸ்லிம்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக அவர்களுடைய பங்களிப்பினை வழங்கி வருகின்றார்கள். சகோதரர் ஜுஹைர் சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி ஜுஹைர் அவர்கள் மிகவும் சிறந்த சிங்களத்தில், அதே போன்று ஆங்கிலத்தில் இந்த பிரச்சனைகள், அந்த உரிடங்களை பேசுகின்ற என்றவர். அரசியல் தலைமைத்துவங்களும் பேசாதிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. அவர்களும் பேசுகின்றார்கள். அந்தந்த இடத்திலே அந்தந்த தேவைக்கேற்ற மாதிரி அந்தந்த அமைப்பிலே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு அரசியல் தலைமைத்துவங்கள், கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் அரசியல் தலைமைத்துவங்கள், அதே போன்று இஸ்லாமிய இயக்கங்கள், ஜமியத்துல் உலமா, இவைகள் தங்களுடைய பங்களிப்பினை செய்து வருகின்றார்கள். எனவே நாங்கள் சாதாரண கிராமங்களிலே இருக்கின்ற சிங்கள சமூகங்களினால், சிங்கள பிரதேசங்களினால் சூழப்பட்ட சிறிய சிறிய கிராமங்களிலே சிதறுண்டு வாழுகின்ற நாங்கள், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லீம்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எவ்வாறு இந்த விஷயத்தினை நாங்கள் கையாளுவது? கடந்த 2 வாரங்களாக நான் நாட்டில் இருக்கவில்லை. உம்ரா அந்த கடமைக்காக நான் வெளியிலே சென்றிருந்தேன். வருகின்ற போது நான் அறிந்தேன், இந்த ஹலால் என்ற அந்த சான்றிதழ் இந்த உள்நாட்டிலே நீக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளை வாசித்தேன். ஆரம்பத்திலே என்னுள்ள ஒரு வேதனை, ஏன் ஒரு ஜமியத்துல் உலமா இதனை விட்டு கொடுத்தார்கள் என்று. அதன் பின்னரான அந்த ஜமியத்துல் உலமாவின் தலைவர் அவர்களுடைய அந்த விளக்கம், அதன் பின்னர் பத்திரிகைகளிலே அவர்களுடைய விளக்கங்களை நான் மிகவும் தெளிவாக பார்த்தேன். நவமணி பத்திரிகையிலே சகோதரர் ரிஸ்வி முஃப்தி அவர்களுடைய விளக்கம், ஏனைய உலமாக்களுடைய விளக்கங்களை பார்த்ததன் பின்னர் நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டோம். ஜமியத்துல் உலமாவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எந்த கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பால் நாங்கள் இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்களுடைய அரசியல் ரீதியாக, மத ரீதியாக, மார்க்க ரீதியாக, சமூக ரீதியாக அத்தனை விடயங்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய அந்த சக்தியும் பலமும் தைரியமும் அந்த ஆற்றலும் கொண்ட இயக்கம் ஜமியத்துல் உலமா. அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே போன்று குருநாகல் மாவட்ட ஜமியத்துல் உலமாவின் பிரிவு தலைவர் சித்திக் மௌலவி அவர்களுடைய தலைமையில் இயங்குகின்ற அந்த அமைப்பினை நாங்கள் முழுமையாக அங்கீகரிக்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். அவர்களுடைய ஆலோசனைகள், வழிகாட்டுதலுக்கு கீழே நாங்கள் இயங்க தயாராக இருக்கின்றோம்.
அனைவரும் ஒற்றுமையை பற்றி பேசுகின்றார்கள். இயக்கங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று பேசுகின்றார்கள். இயக்கங்கள் ஒற்றுமைப்பட்டு விட்டார்கள். அரசியல் தலைமைத்துவங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும், தேசிய ரீதியிலே அரசியல் தலைமைத்துவங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று பேசுகின்றார்கள். உள்ளத்திலிருந்து வர வேண்டும், இஹ்லாசுடன் வர வேண்டும். அந்த ஒற்றுமையை நாங்கள் தேசிய ரீதியிலே பார்க்க முடியாவிட்டாலும் கூட இன்ஷா அல்லாஹ் குர்நாகல் மாவட்டத்திலே இயக்க ரீதியாக நாங்கள் ஒற்றுமைப்படுவோம், அரசியல் ரீதியாக நாங்கள் ஒற்றுமைப்படுவோம், பிரதேச ரீதியாக நாங்கள் ஒற்றுமைப்படுவோம். இவ்வாறு ஒற்றுமைப்பட்ட ஒரு இயக்கத்தினை நாங்கள் உருவாக்குவோம். குர்நாகல் மாவட்ட அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் குர்நாகல் மாவட்ட பிரிவின் கீழே, அதன் தலைமைத்துவத்தின் கீழே, அதன் வழிகாட்டலின் கீழே, அதன் ஆலோசனையின் கீழே நாங்கள் இயங்குவோம். அரசியல் ரீதியான பிரச்சனைகளின் போது அந்த அமைப்பின் கீழே இருக்கின்ற அரசியல் தலைமைத்துவங்கள் ஒன்றுபட்டு ஒன்றாக ஒரே முடிவின் கீழ் ஜம்மியத்துல் உலமாவின் ஆலோசனையின் கீழ் இயங்குவதற்கு முன்வர வேண்டும். இவ்வாறான ஆரிய சிங்களவத்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜெதுருவயகம பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாரம்மல கிரிம்பல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹொரம்பா பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளின் போது ஒன்றாக இணைந்து ஒன்றாக குரல் கொடுத்து ஒன்றாக போராடக்கூடிய ஒரு அமைப்பு எங்களுக்கு தேவை. அவ்வாறான ஒரு அமைப்பின் கீழே எங்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அவ்வாறாக ஒற்றுமைப்படுவதற்காக நாங்கள் அரசியல் தலைமைத்துவங்கள் என்ற ரீதியிலே விட்டுக் கொடுப்புக்கு தயாராக இருக்கின்றோம். அதி உச்சகட்ட விட்டுக் கொடுப்புக்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய கட்சி அல்லது எங்களுடைய சின்னம் அல்லது எங்களுடைய அரசியல் இலக்குகள் அத்தனையும் விட்டுக் கொடுத்து இந்த சமூகத்தின் நலனுக்காக, இந்த சமூகத்தின் பாதுகாப்புக்காக, இந்த சமூகத்தின் உரிமைகளுக்காக ஒற்றுமைப்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே அஷேக் சித்திக் மௌலவி அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் குர்நாகல் மாவட்டத்தின் தலைவர், நீங்கள் தலைமைத்துவத்தை ஏற்க வேண்டும். உங்களுடைய தலைமைத்துவத்தின் கீழே, ஜம்மியத்துல் உலமாவின் தலைமைத்துவத்தின் கீழே நாங்கள் பின்னால் வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய அறிவுரைகளை கேட்க, உங்களுடைய வழிகாட்டல்களை கேட்க, உங்களுடைய ஆலோசனைகளை கேட்க, உங்களுடைய கட்டளைகளுக்கு அடிப்படைய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.